ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎம்எஸ் பேசுகிறேன். நம்ம எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம ட்ரீம்ஸை கோல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கோலை ஈஸியாக நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை ஏஎம்ஏ அப்படின்னு அக்ரோனிமாக சொல்லலாம். ஏ ஃபார் எபிலிட்டி, எம் ஃபார் மோட்டிவேஷன் அண்ட் ஏ ஃபார் ஆட்டிடியூட். எபிலிட்டி நம்மளோட நாலேஜுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஈஸியாக நம்ம நாலேஜை ப்ராக்டிஸ் மூலயமா இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க் மூலயமா எந்த ஒரு ஸ்கில்லையும் நம்ம கற்றுக்கிட்டு ஏபிள் பர்சனாக ஆகிடலாம். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன், மற்றவங்க நம்மளை அப்ரிசியேஷன் கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணால் அது ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம செல்ஃப் மோட்டிவேஷனோடு நம்ம இருக்கணும். அந்த என்தூ நம்ம விடவே கூடாது. அடுத்தது ஆட்டிடியூட். அது நம்மளுடைய எபிலிட்டியை எப்படி திறமையாக நம்ம செய்கிறோமோ அதுதான் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம். அப்போ ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஹவு வெல் வி டூ ஆர் திங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு குவிக் ரீகால் பண்ணிவிடுவோம். சிம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் தட் கேன் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப். அது ஒரு தனி வாக்கியம், முழுமையாக அர்த்தம் தரக்கூடிய வாக்கியம். அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ் இட் ஹேஸ் 2 பிரின்சிபல் clauses கனெக்டட் பை அ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். 2 முழுமையான வாக்கியங்கள் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால் இணைக்கப்பட்டிருப்பது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், இட் ஹேஸ் அ மெயின் clause அண்ட் அ டிபெண்டன்ட் clause கனெக்டட் பை அ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் clauseம் ஒரு டிபெண்டன்ட் clauseம் இருக்கும். அது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக புரியணும். அதாவது 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து அது காம்பவுண்டாகவோ காம்ப்ளெக்ஸாகவோ மாற்ற சொல்லலாம். அதுதான் நமக்கு இந்த வருஷம் நீங்கள் 10th பண்ணுறீங்க. ஓகேங்களா? அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஹையர் செகண்டரியில் வரும். 2 மெயின் சென்டென்சஸை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை கம்பைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. கம்பைன் த கிவன் சென்டென்சஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஃபைனலி ஐடென்டிஃபை த கிவன் சென்டென்ஸ். மூணு சென்டென்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது காம்ப்ளெக்ஸ், எது காம்பவுண்ட், எது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த 3rd கேட்டகரி தான் உங்களுக்கு ஹையர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடியது. இந்த கேட்டகரி தான் ஐடென்டிஃபை த கிவன் சென்டென்ஸ். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸை எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சி தான் அது. ஓகேங்களா? அப்போ இதை 5 டைப்ஸாக நான் பிரிச்சுருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ டைப் 1, இந்த டைப் 1ல் டேபுலேஷன் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. டேபுலேஷனில் சிம்பிள் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் அந்த கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸை யூ நீட் டு ரிமெம்பர். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரே சென்டென்ஸை 3 ஃபார்மில் எப்படி இந்த டைப் 1ல் சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபார்ம். இப்போ சிம்பிள் ஃபார்ம் டேபுலேஷனில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா, டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், பீயிங், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப். இப்போ இந்த சிம்பிள் ஃபார்மில் இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸில் ஆஸ், சின்ஸ், பிகாஸ் தான் பயன்படுத்தணும். காம்பவுண்ட் ஃபார்மில் ஸோ அண்ட் ஸோ பயன்படுத்தணும். ஓகேங்களா? சரி, லெட் மீ ரீட் த சென்டென்ஸ் ஃபார் யூ. சிம்பிள் ஃபார்ம், டியூ டு ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. சிம்பிள் ஃபார்மில் டியூ டுங்கிறது தான் நம்ம கீவேர்டு இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரி, அப்போ அது காம்ப்ளெக்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஆஸ் தேர் வாஸ் ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் கீவேர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு ஆஸ் பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு உள்ளது டிபெண்டன்ட் clauseஆக இருக்குது. முழுமையாக அர்த்தம் தரலை. அது ஒரு கோமாவால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். த மேட்ச் வாஸ் கேன்சல்டு மெயின் clause. ஓகேங்களா? அப்போ ஒரு டிபெண்டன்ட் clauseம் ஒரு மெயின் clauseம் அதில் வந்துடுது. கீவேர்டு ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து காம்பவுண்ட் ஃபார்முக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா அண்ட் ஸோ. லெட் மீ ரீட் த ஆன்சர் ஃபார் யூ. தேர் வாஸ் ஹெவி டவுன்போர் அண்ட் ஸோ த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 சென்டென்ஸையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸை ப்ராப்பராக நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த டேபிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் திங், 3 ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ்லேயும் அந்த மீனிங் சேஞ்ச் ஆகாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ டைப் 2 என்னென்னு பார்ப்போம். இந்த டைப் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீவேர்ட்ஸோடைய ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். அதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபார்ம், செகண்ட் காம்ப்ளெக்ஸ், 3rd காம்பவுண்ட் ஃபார்ம். கீவேர்ட்ஸ்க்கு இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சென்டென்சஸ் ஷஃபிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். As soon as the children saw the teacher, they stood up. இதில் as soon as ப்ளஸ் சப்ஜெக்ட் children ப்ளஸ் verb saw. சரிங்களா? இந்த ஃபார்மில் தான் அது இருக்குது. As soon as the children saw the teacherங்கிறது வந்து dependent clause. They stood up obviously main clause. ஓகேங்களா? சரி, இப்போ இது சிம்பிள் ஃபார்மில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா on ப்ளஸ் verb ப்ளஸ் ing ஃபார்ம் ஆஃப் தி verb. இது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். on ப்ளஸ் verb வந்து இங்கே see, அதனுடைய ing ஃபார்ம் seeing. ஓகேங்களா? on seeing the teacher the children stood up. ஓகே, அதே இது காம்பவுண்ட் ஃபார்மில் the children saw the teacher and at once they stood up. இப்போ இந்த கீவேர்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம், and at once அப்படிங்கிறது இமீடியட்லின்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே and at once அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைப் 3 வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் ஃபார்ம் இது, ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். சிம்பிள் ஃபார்மில் டு, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஸோ தட் நாட், காம்பவுண்ட் ஃபார்மில் வெரி அண்ட் ஸோ. இப்போ இதில் மட்டும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் பார்த்தோன்னா ஸோ தட் நாட்டுன்னு 3 வேர்டு கொடுத்துருக்கு இல்லையா, 3 வேர்டுமே ஒரே சென்டென்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் வந்து வெரி அண்ட் ஸோ. ஓகேங்களா? சரி, let me read the sentence for you. Ram is very poor and so he cannot buy a bicycle. சரி, இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் நம்ம எப்படி வருங்கிறத பார்ப்போம். Ram is so poor that he cannot buy a cycle. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அந்த ஸோ தட்டு கேன் பக்கத்தில் நாட் சேர்த்துருக்கோம், அதனால் அதை கேனாட்னு ரீட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சிம்பிள் ஃபார்மில் டூ யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ராம் இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள். டைப் 4 என்னன்னு பார்ப்போம். இதுலேயும் கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டேப்லேஷனை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ காம்பவுண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹீ இஸ் சிக் பட் ஹீ அட்டெண்ட்ஸ் அ ரிஹர்சல். ஜென்ரலாக காம்பவுண்ட் சென்டென்ஸை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணணுன்னா டீச்சர்ஸ் வந்து அண்டு போடு, இல்லை சோ போடு, இல்லை அன்சோ போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து அண்டு போட்டால் டேலி ஆகும், ரைட்டு, மீனிங் மாறாது. ஆனால் அன்சோன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக லாஜிக்கே இந்த சென்டென்ஸோட ரூட் மீனிங்கே மாறிடும். அதனால் டேபுலேஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்பிள் ஃபார்மில் இன் ஸ்பைட் ஆஃப் அ சிக்னஸ் ஹீ அட்டெண்ட்ஸ் அ ரிஹர்சல். அப்போ அதே இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தோ கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். தோ ஹீ இஸ் சிக் ஹீ அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். ஓகேங்களா? ஓகே, டைப் 5 பார்ப்போம். இதுலேயும் நம்ம டேப்லேஷன் கீவேர்ட்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பார்ப்போம். இந்த பேட்டர்னும் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸாம்ஸில் திரும்ப கேட்பாங்க. இஃப் க்ளாஸ் பேட்டர்ன்லேயும் வரும், இது இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லேயும் வரும். ஓகேங்களா? சரி, இஃப் மீனா ரீட்ஸ் மோர் ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜ். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஓகேங்களா? இஃப் சப்ஜெக்ட் இங்கே மீனா, ரீட்ஸ் வந்து வேர்ப். சரி, அடுத்து காம்பவுண்ட் ஃபார்மில் இது வந்து நம்ம என்ன கீவேர்டு இதுக்கு பேரலாக யூஸ் பண்ணோன்னா மஸ்ட்டு ஆர் நாட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா மஸ்ட் ரீட் மோர் ஆர் ஷீ cannot become proficient in language. அந்த நாட் ஃபார்ம் வரைச்சா கெனாட்டுங்கிறத போடுறோங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சே ஆகணும். சரி, அடுத்து சிம்பிள் ஃபார்மில் இன் தி ஈவெண்ட் ஆஃப், இது இன் கேஸ் ஆஃபும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் சேம் மீனிங் தான். இன் தி ஈவெண்ட் ஆஃப் மீனா ரீடிங் மோர் ஷீ கேன் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜ். ஒன் மோர் திங், என்னோடய எல்லா எபிசோட்ஸ்லையுமே கீவேர்ட்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு, இல்லை டேப்லேட்டட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சீட் ஷீட் மாதிரி நோட்ஸ் வந்து ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. டாபிக் போட்டு அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் என்னென்ன ஹிண்ட்டு, என்னென்ன கீவேர்டுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணனா தான் உங்களுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த 5 டைப்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது.
ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நான் கொடுத்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுடைய புக் பேக் எக்ஸசைஸ் தான். அதனால் கண்டிப்பாக அந்த வெரி சேம் சென்டென்சஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸை வந்து நீங்களாக கொஸ்டின் போட்டு பண்ணுங்கள். அது போக என்னுடைய ப்ளாகில் நான் போட்ட எல்லா எபிசோட்ஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெமரிலேயும் இருக்கும். இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு பழக்கம், அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின் எய்மே. அதனால் தொடர்ந்து என்னுடைய ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளாகில் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் இருக்குது. அது போக நிறைய விஷயங்கள் கண்டினியூஸாக நான் 10th தேவையானதை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளாகோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.